ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான மாவே எதுவும் அரைக்காமல் ஒரு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 கப் சேமியா சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி சேமியாவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நம்ம வேக வச்ச சேமியாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குவோம். அது கூடவே பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, துருவின கேரட், கொஞ்சம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி, இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாப்பொடி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம கலந்து வச்ச கலவையை பணியாரமாக ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். மூடி வேக வைக்கலாம். இப்போ திருப்பிடலாம். ஒரு பக்கமாக நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கமும் வேகட்டும்.
நல்லா வெந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையே இல்லை. இதை அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.